தமிழ் புத்தாண்டுக்கு மரத்து நீர் தலையில் வச்சு குளிச்சா வாழ்க்கை நல்லா இருக்குமன்றது என் அப்பான நம்பிக்கை. என் அப்பான நம்பிக்கையை காப்பாற்றணும்னா நான் 1.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி கோயிலில் போய் மரத்து நீர் எடுக்கணும். நேற்று இந்த ஹெக்டிக் டேக்கு அது முடியாத காரணம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சா எவ்வளோ பண்ணிட்டோம், இது கூட பண்ண முடியாதா? ஓகே, மரத்து நீர் தயாரிப்பு அந்த ப்ரோசஸ். அதுக்கு ஏலக்காய், சுக்கு, பச்சை கற்பூரம், கராம்பு, மற்றது அன்னாசிப்பூ, 7 இல்லாட்டி 9 சாமான் போடலாமா. அப்போ அருகம்புல், திப்பிலி, மஞ்சள், அதோட பால், கோமியமும் கோசலமும் மிஸ்ஸிங். அதை என்னென்னு சொன்னோன்னா என் பிள்ளைகள் அம்மா தாயே அது இல்லாமலே மற்ற நீர் செய்யுங்க, நாங்கள் தலையில் வைக்கிறோம்னு சொல்லிட்டோம். ஓகே என்று சொல்லிட்டு ஒரு சின்ன சட்டியை எடுத்து இது எல்லாத்தையும் போட்டு இளஞ்சூட்டில் கொஞ்சம் அந்த பாலை காய்ச்ச இதில் நாங்கள் போட்ட எல்லாமே அதில் இறங்கிடும். அந்த வாசனை எல்லாமே நல்ல கற்பூர வாசனை. அதை எடுத்து ஒரு போத்தலில் வச்சு ஒரு நாள் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வருஷப்பிறப்புக்கு தலையில் வச்சு குளித்து நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ அந்த நம்பிக்கையும் காப்பாற்றியாச்சு. நானும் மரத்து நீர் தயாரிப்பில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். அடுத்த வருஷம் உங்களுக்கு மரத்து நீர் வேணுமென்று சொன்னால் சொல்லுங்க. கெட்டினோ ஒட்டாவா மரத்து நீர் ஃப்ரீ டெலிவரி. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து.